வணக்கம் பசங்களா. ஜிஓசியோட 12th லெக்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ. இந்த லெக்சரை நம்ம என்ன கவர் பண்ணிக்கோனாக்கா, எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட்ஸ் அதோட 4 பார்ட்டு. இண்டக்டிவ் எஃபெக்ட், ரெசனன்ஸ் எஃபெக்ட், அப்புறம் எலக்ட்ரோமேட்டிக் எஃபெக்ட், அப்புறம் ஹைப்பர் கன்ஜுகேஷன் எஃபெக்ட். எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட்ஸ் என்னென்னாக்கா, இப்போ உங்ககிட்ட ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதோட சார்ஜ் பொறுத்து வந்து உங்களோட காம்பவுண்ட் வந்து இப்போ அட்டாக்கிங் ரீசன்ட்லாம் மாறும்ல. இப்போ OH மைனஸ் இருக்குனாக்கா இங்கே வந்து அட்டாக் ஆகும். இப்போ இந்த OH மைனஸ் இருக்கனால இப்போ என்ன சொல்லி எந்தெந்த குரூப்லாம் இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து இதுகிட்ட இழுத்துக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி எலக்ட்ரான்ஸ் வந்து இதுகிட்ட கொடுத்துருது, அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய இருக்கும்ல. அதை பேஸ் பண்ணி இந்த காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறும். இதுதான் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட்ஸில் 4 டைப் இருக்கு. இண்டக்டிவ், அப்புறம் ரெசனன்ஸ், எலக்ட்ரோமேரிக், அப்புறம் ஹைப்பர் கான்ஜுகேஷன். இதில் முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட், அப்புறம் ஃபோர்த்து. எலக்ட்ரோமேரிக் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது. இப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட்னாக்கா, உங்ககிட்ட இப்போ ஒரு கார்பன் செயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கார்பன் செயின் இருக்கு. இப்போ நான் வந்து இப்படி இந்த சைடில் இந்த செகண்ட் கார்பன் ஆண்ட உட்காந்து இங்க இப்போ ஏன்னு வச்சுக்கோங்க, நான் இருக்கிற இடம். ஓகே, இப்போ வந்து நான் எலக்ட்ரான்ஸ் வந்து இதுகிட்ட எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுகிட்ட இருந்து எடுத்துக்கும் போது இதுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் கம்மியாகுதா? ஸோ இதுவும் கொஞ்சம் எலக்ட்ரான் வந்து இதுக்கு டொனேட் பண்ணும். கரெக்டா? ஸோ இப்போ நான் இங்க நான் ஒருத்தர் இருக்கிறதுனால மட்டுமே இங்க எலக்ட்ரானோட மொத்த எலக்ட்ரான் டென்சிட்டியும் வந்து இந்த சைடு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகுது. பாத்தீங்களா? இந்த மாதிரி எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து லைக் அந்த ஒரு கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகுறது வந்து இந்த இப்போ நான் பிடிச்ச எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால தானே. ஸோ இதோட பேர் வந்து -I எஃபெக்ட். இது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் தானே. நான் வந்து எலக்ட்ரான்ஸ் இருந்து அதுக்கிட்ட எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ். இப்போ நான் இருக்கேன்ல இந்த குரூப் ஏ, இது மாதிரி எலக்ட்ரான்ஸ் என்கிட்ட தான் இழுத்துக்கிறதுனால இதோட எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து கொஞ்சம் மாறுது. ஸோ நான் இங்கே எலக்ட்ரான் இருக்கிறதுனால இப்போ எனக்கு வந்து டெல் மைனஸ் வரும். சார்ஜ் வந்து ஒரு சின்ன சார்ஜ் தானே இது இன்டியூஸ் ஆகும். ஸோ டெல்லுன்னு சொல்லிட்டு போட்டுப்போம் நம்ம அதுக்கு. இது டெல்டா பிளஸ், இது டெல்டா டெல்டா பிளஸ், அந்த மாதிரி உங்களுக்கு வரும். இங்க இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து அதுக்கிட்ட எடுத்துக்கிற குரூப்ஸ் வந்து எலக்ட்ரான் குரூப்ஸ் நான் சொன்னேன்ல. இதுல வந்து உங்களுக்கு இத்தனை குரூப்ஸ் இருக்கு. NO2 மைனஸ், NO2, அப்புறம் CN மைனஸ், அப்புறம் SO3H, CHO, COH. இந்த குரூப்ஸ் எல்லாமே நீங்க இதே ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கணும். இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்போ திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும் இதை. ஏன்னா இந்த ஆர்டர் கொடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. இதையும் சரி இந்த COH கம்பேர் பண்ண சொன்னாக்கா உங்களுக்கு இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சிருக்கணும். இது வந்து உங்களுக்கு ஒரு பர்மனன்ட் எஃபெக்ட். ஏன்னாக்கா இங்க வந்து நான் அட்டாச் ஆயிருக்கேனாக்கா அது எலக்ட்ரான்ஸ் எடுத்துட்டு தான் இருப்பேன். நான் வந்து லைக் அப்படியே விட்டுட்டு இப்போ எடுத்துட்டு அப்புறம் விட்டுற மாதிரிலாம் இல்லை. ஒன்று எடுத்தனாக்கா அப்படியே ஃபுல்லாக எடுத்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும். இதோட எஃபெக்ட் வந்து ஒரு செகண்ட் கார்பன் வரைக்கும் தான் இருக்கும். அது இப்போ நான் இங்க இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த கார்பன் வரைக்கும் தான் அந்த எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் போனா உங்களுக்கு இருக்காது. இதுவே கூட ரொம்ப அதிகம் தான். மோஸ்ட்லி இந்த கார்பனோட நிறுத்திக்கும் அந்த எஃபெக்ட். இப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் வித்ட்ராயிங் சொன்னல. இப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ்க்கு வந்து இது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த கார்பன் செயினுக்கு கொடுக்குற குரூப்ஸ். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி தான் இப்போ வந்து இப்போ ஏ இருக்கிற இடத்துல நான் வந்து உட்காந்துடுறேன். இப்போ எலக்ட்ரான்ஸ் தான் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து எலக்ட்ரான் ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்னா வந்து லைக் அது கரெக்டாக இருக்காதுல்ல. ஐ மீன் ஸ்டேபிளாக இருக்காது. நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுத்தாக்கா அது அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ அது வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சைடும் கொடுத்துக்கும் அது. கரெக்டா? ஸோ இதனால இங்கே வந்து டெல்டா நெகட்டிவ், அப்புறம் டெல்டா டெல்டா நெகட்டிவ், அதே மாதிரி இங்கே டெல்டா நெகட்டிவ், டெல்டா 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 நெகட்டிவ், அப்புறம் இங்கே டெல்டா பாசிட்டிவ். அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ வந்து உங்களுக்கு மோஸ்டா இருக்கிற குரூப்ஸ் வந்து உங்களுக்கு இந்த CH3, அப்புறம் இந்த CH3, CH2, உங்களுக்கு இந்த ஆல்கைல் குரூப்ஸ் தான் நிறைய இது வரும். +I குரூப்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே CH, அப்புறம் CH3 ட்வைஸ், இந்த மாதிரி வர குரூப்ஸ் தான் உங்களுக்கு வந்து +I குரூப்ஸாக இருக்கும்.
இதுலயே உங்களுக்கு கம்பேரிசன் இருக்கும் எது வந்து ஸ்ட்ராங் எது வீக்னு. ஸோ உங்களுக்கு CH3 குரூப் இருந்ததுனாக்கா நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த இங்க டெர்ஷியரி கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க CH3, இங்க CH3, இங்க CH3 இப்படி இருந்ததுனாக்கா இது மூணுமே எலக்ட்ரான்ஸ் வந்து கிட்ட கொடுக்குதுல்ல. இது மூணுமே கொடுக்குதுன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்குதுல்ல. இதுவே இன்னும் டொனேட் பண்ணுதுனாக்கா இங்க வந்து எலக்ட்ரான் ரொம்ப நிறைய கொடுக்குதுல்ல. ஸோ இதோட பிளஸ் ஐ குரூப் எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும் கம்பேர் டு இதோ இங்க CH3, அப்புறம் இங்க வெறும் ஹைட்ரஜன், அப்புறம் இங்க CH3. இது முன்னாடி அளவுக்கு அவ்வளோ பிளஸ்ஸே இருக்காது, ஆனா பட் ஸ்டில் ஓரளவுக்கு இருக்கும். ஏன்னாக்கா இங்க CH3 ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ஹைட்ரஜன் வச்சுட்டேன் நான். அதே மாதிரி தான் உங்களுக்கு CH3 குறைய குறைய உங்களுக்கு வந்து பிளஸ் எஃபெக்டும் கம்மியாகும். அதுதான் நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கு. இப்போ அடுத்து உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுனாக்கா பி கேரக்டரோட, அப்போ வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸாக இருக்கும் அது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆல்கைன்னு சரி, ஆல்கைன் குரூப்ஸ்லாம் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸாக இருக்கும் எலக்ட்ரான் டொனேட்டிங்கோட. ஏன்னா உங்களுக்கு வந்து SP பார்த்தீங்கன்னாக்கா பி கேரக்டர் வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான், ஆனால் கூட லைக் என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து இதோட வித்ட்ராயிங் குரூப் வந்து நேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஆல்கீனும் சரி, அப்புறம் ஆல்கேனும் சரி, இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் டொனேட்டிங் டெண்டன்சி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுமே. இப்போ ஆல்கைல் குரூப்ஸ் வந்து எப்பவும் sp3 ஹைபிரிடைஸாக இருக்கனால இது வந்து மோஸ்ட்டாக எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸாக தான் இருக்கும். இது நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட் மாதிரியே தான் அது ரெண்டுமே. இது வரைக்கும் புரிஞ்சுதான் உங்களுக்கு? இப்போ ரெசனன்ஸ் எஃபெக்ட் என்னன்னு பார்க்கலாம். ரெசனன்ஸ் எஃபெக்ட்னாக்கா இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி இருக்கு, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பை பாண்ட் இப்படி இருக்கு. இது வந்து லைக் ஒரே இடத்துல ஸ்டெபிலைஸ் ஆயிருந்தா வந்து லைக் ஸ்டேபிளா இருக்காதுல்ல. ஸோ இது வந்து லைக் டொனேட் பண்றது. இல்லைன்னா நான் எப்படி ஒன்று சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் அது இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இந்த ஜீன் இருக்குல்ல, இந்த ஆட்டம்ல இருந்து உங்களுக்கு ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இது வந்து லைக் இந்த வெறும் ஒரு காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து லைக் ஒரே மாதிரி ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா ஸ்டேபிளா இருக்க காரணம் வந்து இந்த மாதிரி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இது வந்து இங்க டொனேட் பண்றதும் லைக் இது வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கும் அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பாண்டுக்கு. அதான் இங்க பை பாண்ட் வந்துடும். அப்புறம் இங்க இருக்கிற பை பாண்ட் வந்து இந்த சைடு இந்த அதுக்கு அட்ஜசண்டா இருக்கிற ஒரு கார்பனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி மாறிட்டு இருக்கும் அது. ஸோ உங்களுக்கு இதோட ரெசனன்ஸ் ஹைபிரிட் எப்படி இருக்குனாக்கா சி உங்களுக்கு கடைசியில் இது இப்படி இருக்கும். நான் உங்களுக்கு முன்னாடி ரெசனன்ஸ்ல சொல்லி தந்த மாதிரி தான் அதுவும். இது இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருக்குமே மாறினே இருக்கும், அப்படி ஆப்போசிட்டா மாறினே இருக்கும். இந்த மாதிரி மாறினே இருக்கனால இது வந்து லைக் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். இதுதான் ரெசனன்ஸ்ன்றது. இப்போ பிளஸ் எம் நடக்கா மைனஸ் மீன் பிளஸ் ஆர் குரூப்னாக்கா பிளஸ் எம்னாக்கா மெசோமெரிக். நம்ம முன்னாடி இங்க இது பண்ண மாதிரி தான் இதோ மெசோமெரிக் ரெப்ரசன்ட் பண்றது பிளஸ் ஆர் அண்ட் எம் ரெண்டுத்துலேயே பண்ணலாம். இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த இந்த குரூப் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இது கொடுத்துதான் அந்த ரிங் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜில இருந்து தான் உங்களுக்கு அந்த பை பாண்டே லைக் மூவ் ஆகுது. மீன் அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி டொனேட் ஆகி அப்புறம் உங்களுக்கு அந்த ரெசனன்ஸ் வந்து இருக்குது. கரெக்டா? இந்த மாதிரி இருக்கிற குரூப்ஸ் வந்து உங்களுக்கு பிளஸ் எம் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. பிளஸ் எம் அப்புறம் பிளஸ் ஆர்னு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா இதோ இங்க வந்து இந்த ஆக்சிஜன் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்க டொனேட் பண்ணுது. இது டொனேட் பண்றதுனால இங்க ஆக்சிஜன் வந்து இதோட எலக்ட்ரான்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணிக்குது. இங்க இருக்கிற ஆக்சிஜன் வந்து இப்போ பிளஸ் எம் குரூப் தானே. ஸோ உங்களுக்கு O மைனஸ் வந்து ஒரு பிளஸ் எம் குரூப். இந்த மாதிரி நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
இப்போ நீங்க குளோரின் எடுத்துக்கலாம். குளோரின் கூட இப்போ அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இது டொனேட் பண்ணுச்சுனாக்கா, இந்த மாதிரி ரெசனன்ஸ் வந்து ஆகிக்கிட்டு இருக்கும் அதுக்கு. ரெசனன்ஸ் ஆகுறதுனால இதோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தானே யூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ் குரூப். இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியலனாக்கா கமெண்ட்ஸில் போடுங்க. நாங்கள் வந்து லைக் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு புரிய வைக்கிறது ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ இது மைனஸ் எம் குரூப்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அதுக்கிட்ட இழுத்துக்கிற குரூப்ஸ் இது. இப்போ வந்து NO2 வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குமா அது? NO2 இல்லைனாக்கா இப்படி வச்சுக்கலாம். CO இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு குரூப் இப்படி இருக்கு. ஒரு கார்பன் சீன் அப்படி சீன் வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ வந்து பை பாண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி இருக்குனாக்கா இது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிக்கும். ஸோ இது கடைசியில் உங்களுக்கு எப்படி இருக்குமா? இங்கே கார்பன் இங்கே O மைனஸ் அப்புறம் இங்கே O மைனஸ் வரும். இது அதுக்குள்ள இங்கே ஒரு எலக்ட்ரான் பேரை கொடுத்துட்டு அப்புறம் இது வந்து அந்த சைடு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி அது வந்து லைக் அதுக்கிட்டே எடுத்துக்கிறதுனால இது வந்து மைனஸ் எம் குரூப்ஸ்ன்னு சொல்லலாம். மைனஸ் ஆர் குரூப்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இந்த குரூப்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்ன குரூப்ஸ்னு. முக்கியமாக இந்த ஆர்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ அப்புறம் இந்த ப்ளஸ் எம் மைனஸ் எம் இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஆர்டர். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் எம்லேருந்து O மைனஸ் இது வந்து எலக்ட்ரான் பேர் வந்து அப்படி கொடுத்துரும். இங்கேயும் என்ன எதுக்கு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்கு லோன் பேர் வந்து திருப்பி கொடுத்துரும். திருப்பி அதே இதுதான் இங்கே லோன் பேர் கொடுக்குறோம். இதுவும் லோன் பேர் கொடுக்கும். அப்புறம் O மைனஸ்ல திருப்பி இதுலேயே லோன் பேர் இருக்கு. இதுலேயும் லோன் பேர் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் நைட்ரஜன் லோன் பேர் இருக்கு. இங்கே வந்து ஆக்சிஜன் லோன் பேர். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய குரூப்ஸ் அப்படி எப்படி வருது. இப்போ மைனஸ் எம் குரூப்ஸில் இங்கே வந்து ரெண்டுமே ஆக்சிஜன் வந்து லைக் வித்ட்ரா பண்ணிக்கும். இதுவும் இங்கே நைட்ரஜன் வந்து வித்ட்ரா பண்ணிக்கும். அந்த மாதிரி குரூப்ஸ் தான் நிறைய இருக்குங்க. இந்த ரெண்டு ஆர்டருமே ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ரிமெம்பர் தி ஆர்டர். ஓகே. இப்போ அடுத்து எலக்ட்ரோமேரிக் எஃபெக்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு இருங்க இங்கே எழுதுறேன். உங்ககிட்ட ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்கு. இதோட உங்ககிட்ட வந்து ஒரு ரீஏஜென்ட் வந்து பக்கத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரீஏஜென்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து மாறும். இப்போ நான் இங்கே Cl மைனஸ் போடுறேன்னாக்கா இது வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகும். இப்போ CH3 CH2 CH3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணிக்கோனாக்கா இது வந்து என்ன சொல்ல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வர மாதிரி அப்புறம் நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வர மாதிரி இப்படி மாற்றிக்கும். அது இந்த மாதிரி மாற்றிக்கிறதுனால இது ஆக்சுவலாக நடக்குது பை பாண்ட் அப்படி அது நடக்கும் உங்களுக்கு. நான் அப்படி நார்மலாக பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த பாண்ட் வந்து இப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கும். அது அப்புறம் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் வந்துடுமா. இது வந்து இப்படி வந்துடும் உங்களுக்கு நார்மலாக. அப்புறம் உங்களுக்கு ஒரு CH3 CHCl அப்புறம் CH3ன்னு வந்துடும். இங்கே ஹைட்ரஜன் வந்து லைக் இங்கே HCl தான் வருதுனாக்கா HCl மேலாச்சுனாக்கா உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து இங்கே அட்டாச் ஆகும். இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரோமேரிக் எஃபெக்ட்னு சொல்கிறது. இந்த மாதிரி டெம்பரவரியாக ஒரு சார்ஜ் வந்து இன்டியூஸ் ஆகிறது தான் எலக்ட்ரோமேரிக் எஃபெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா பை எலக்ட்ரான்ஸ் வந்து ஷிஃப்ட் டு அதர் கார்பன் டு அந்த ஒரு இன்கமிங் எலக்ட்ரோஃபைல் வந்து லைக் இது பண்ணிக்கிறதுக்கு வாங்கிக்கிறதுக்கு. இப்போ அதுக்கிட்டே வாங்கிக்கிச்சுனாக்கா இப்போ எப்படி சொல்கிறது அதுக்கிட்ட ப்ளஸ் இது வந்து லைக் ப்ளஸ் சார்ஜ் வந்து அந்த கார்பனுக்குள்ளே வந்துருச்சுனாக்கா அது ப்ளஸ் இ எஃபெக்ட். இதுவே வேற ஒரு இதுக்கு போயிடுச்சுனாக்கா அது மைனஸ் இ எஃபெக்ட். அந்த மாதிரி. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இது எப்படின்னாக்கா உங்களுக்கு வர இது வந்து ஒரு இ ப்ளஸ் ஒரு எலக்ட்ரோஃபைல் வருதுனாக்கா
இது வந்து அங்க அந்த கார்பன்ல வந்து அட்டாச் ஆகுதுனாக்கா அந்த பிளஸ் சி எஃபெக்ட். இதே நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாச் ஆகுதுனாக்கா மைனஸ் சி எஃபெக்ட். இதுதான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும். அடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷன் எப்படின்னாக்கா உங்களுக்கு இது டிபெண்ட் ஆகுறது உங்களுக்கு வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன்ல தான் ஆகும். இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் நிறைய இருக்க இருக்க இதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கும். இது சிம்பிளா சொல்லனாக்கா இதுதான் உங்களுக்கு வந்தது. இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து 3 சிஸ்டம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். ஓகே, உங்களுக்கு 3 டைப் ஆஃப் கேஸ் தான் இருக்கும் இதுல. கேஸ் 1 உங்களுக்கு வந்து ஒரு கார்போகேட்டையன் இருக்கு. கேஸ் 2 ஒரு கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கு. மூணாவது கேஸ் வந்து உங்ககிட்ட ஒரு டபுள் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். இது மூணுத்தையும் ஒரு இதுல வச்சுட்டு அதை கன்சிடர் பண்ணி தான் நீங்க ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் வந்து எத்தனை கால்குலேட் பண்ணுவீங்க. இப்போ வந்து உங்ககிட்ட இப்படி இருக்கு, இங்க ஒரு CH3 இருக்கு, இங்க பிளஸ், அடுத்து இங்க வந்து CH3. ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு C பிளஸ் H CH3 CH3ன்னு இருக்கு. இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் என்னன்னாக்கா இந்த இந்த கார்பன் வந்து நீங்க ஒரு கன்சிடர் பண்றீங்கனாக்கா இது ஆல்ஃபாவா, இது ரெண்டுமே ஆல்ஃபா. அதுல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 3 ஹைட்ரஜன். 3 ஹைட்ரஜன் டோட்டலா கம்பைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. இதுல 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இதுல ஒண்ணுமே இல்லை, 0 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ ஸ்டெபிலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். நீங்க 2 ஒரே நிமிஷம், நீங்க இது ABC அப்படி கன்சிடர் பண்ணீங்கன்னாக்கா சி வந்து ஸ்டேபிளா இருக்கும், CBA இந்த ஸ்டெபிலிட்டி ஆர்டர்ல இருக்கும். இதே மாதிரி தான் நீங்க கார்போகேட்டையன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் போட்டீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அதே ஆர்டர் தான் வரும். இதே கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்னாக்கா இப்படி பார்த்துக்கோங்க, இது சரி CH3 C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் C, அதுக்கப்புறம் இங்க ஒரு ஹைட்ரஜன் இப்படி இருக்கு. இப்படி கன்சிடர் பண்ணும்போது இது மொத்தமாவே நீங்க கன்சிடர் பண்ணிப்பீங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதோட ரெஸ்பெக்ட்ல வந்து இது ஆல்ஃபா, இது ஆல்ஃபா கார்பன், இதுவும் ஆல்ஃபா கார்பன். ஸோ மொத்தமா உங்களுக்கு 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இது ஆல்ஃபா ஹைட்ரஜன் இங்க இருக்கு. ஸோ அது பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி வைஸ் இதுதான் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். இதுதான் உங்களுக்கு நான் இங்க எழுதிக்க பாயிண்ட்ஸ் ஃபுல்லாவே. இதுல இந்த பாயிண்ட் பண்ணிருக்கேன். இது வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து முக்கியமா இருக்கு. இதோட பேர் வந்து நோ பாண்ட் ரெசனன்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஏன் லைக் இப்படி ஆல்ஃபா ஹைட்ரஜன் கன்சிடர் பண்றோம்னாக்கா இங்க ஹைட்ரஜன்ஸ் இருக்குல்ல, அந்த பாண்ட் அப்படியே பிரேக் ஆகி இங்க ஷிஃப்ட் ஆகுறதா நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். ஸோ எத்தனை ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன்ஸ் இருக்கோ அது வந்து நம்ம ஹைப்பர் கான்ஜுகேஷன் சொல்றோம். உங்களுக்கு இந்த இது பார்த்தாங்கன்னா உங்களுக்கு புரியாது எப்படின்னு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த சிக்மா பாண்ட்ஸோட டீலோக்கலைசேஷன் தான் ஆகும், சிக்மா அப்புறம் பை பாண்ட்ஸ். அதனால இது வந்து நோ பாண்ட் ரெசனன்ஸ் சொல்லுவாங்க. இது லைக் கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது. இது வந்து கொஞ்சம் ஒரு பர்மனன்ட் எஃபெக்ட், அதுதான் இங்கேயும். அவ்வளோதான் இந்த லெக்சருக்கு இதுதான். நெக்ஸ்ட் லெக்சரில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி.